धीरः आमानि कृत्वा धन्यधास्ते साम्राज्यं भौज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्टुं राज्यं महाराज्यमाधिपत्यम् अयं समन्तपर्याया स्यात् सार्वभौमः सार्वायुः. ஆரத்தி எடுத்துக்கம்மா. அப்பா, நம்ம ஊர்ல இந்த நாக பௌர்ணமிய ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க? நாகம்மா நம்ம ஊர் குலதெய்வம்மா. சரி, இன்னைக்கு ராத்திரி சிவ பூஜைக்காக நாகலோகத்துல இருந்து நாகக்கன்னிங்க வருவாங்கன்னு என் சின்ன வயசுல இருந்து சொல்றீங்க. யாராவது பாத்திருக்காங்களா இல்ல கட்டுக்கதையா? பாரு கண்ணு, பிராணங்க தேவ ரகசியங்க. அதுகளை நம்பி ஆராதிக்கணுமே தவிர ஆதாரம் தேடி சந்தேகப்படக்கூடாது. தப்புமா. சாப்பிடுமா. எங்க அம்மா இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா நான் சொல்றத கேளுமா. சாப்பிடுமா. நல்லா இருக்குன்னு இது. உங்களுக்கு 60 வயசு ஆச்சு, அவளுக்கு 16 வயசு ஆச்சு. இன்னும் நீங்க தான் அவளுக்கு சோறு விட்டுதா? இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒருத்தி இல்ல. பைத்தியம். பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு ஊட்டாத சோற வேற யார் ஊட்டுவாங்க? ஏன் 50வது வயசுல எங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டினாங்க. அம்மா, இன்னையில இருந்து இந்த மோதிரத்தை உன் விரல்ல போட்டுக்கம்மா. என்ன மச்சான், லட்ச ரூபாய் விலை உள்ள மோதிரத்தை சின்ன பொண்ணு கையில போடுறீங்க? என்னமோ இன்னைக்கு என் பொண்ணு குடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்தேன். உனக்கு என்னடா? இங்க கத்துறத விட்டுட்டு வெளியில வந்து கத்துங்க. உங்க மருமக ராகவ அனுப்பின ஆளுங்களாம் வெளியில நிக்கிறாங்க. எதுக்கு? சொத்து விஷயமா கோர்ட்டுக்கு போறாங்களாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னையா? அதான் நான் சொன்னேன். சும்மாரா சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ராகவன் அப்பா கிட்ட சொத்து வித்து பணத்தை வாங்கிட்டு 20 வருஷமா ரிஜிஸ்டர் பண்ணல. அது விஷயமா பேச வந்திருக்கோம். நீ என்ன சொல்ற? அப்படி சொன்னா கொன்னுடுவேன். எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் அவன் அப்பா எனக்கு பணமே கொடுக்கல. எங்க அந்த ராகவன் பையில வந்து சொல்ல சொல்லு. அவன் அப்பா எனக்கு பணம் கொடுத்தான்னு நிரூபிக்க சொல்லு. என் ஆஸ்தி எல்லாம் அப்படியே அவனுக்கு எழுதி கொடுத்துறேன். அந்த ராகவன் எனக்கு மருமகன். செத்து போன அவங்க அப்பா எனக்கு மச்சன. ஏதாவது பேசணும்னு நினைச்சா அந்த ராகவனை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க மாதிரி மத்தியஸ்தரை அனுப்ப வேண்டாம்னு நான் சொன்னதா போய் அவங்கிட்ட சொல்லுங்க. மோர் சாப்பிட்டு போங்க. ஏய், குடின குடிச்சிருதா? வெக்கமா இல்ல? எவன் அப்பா விட்டு சொத்து மறுபடியும் இந்த மாதிரி தூது அனுப்புனா செருப்பால அடிப்பேன்னு இவர் சொன்னதா அவங்கிட்ட சொல்லுங்க. இப்ப குடிங்க. தாய் மாமன்னா அவனுக்கு இலக்காரமா போயிடுச்சா? என் பொண்ணையும் அந்த ராகவனையும் இந்த கையால தான் வளர்த்தேன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். கேவல ஆஸ்திக்காக இந்த தகராறு வந்துச்சு. டேய், இன்னைக்கு சந்திர கிரகணம். நம்ம ஆளுங்களை எல்லாம் ஆத்துக்கு போய் குளிச்சு முழுகிட்டு வர சொல்லுடா. சம்பிரதாயம் மாறி போனதால்தான் இந்த சங்கடம் எல்லாம் வருது. வாமா. ஏங்க, அண்ணன் என்னமோ அந்த பணம் குடுக்கலங்கிறாரு. ராகவனோட அப்பா என்னமோ அந்த பணம் கொடுத்ததா சொல்லி செத்துட்டாரு. அப்ப அந்த பணத்தை அவர் கொடுக்கலையா, இவர் வாங்கலையா? அடியே, அவர் பணம் அனுப்புனது என்னவோ உண்மை. அந்த பணம் பெரியவர் கைக்கு வரலங்கிறது அதை விட உண்மை. அந்த பணத்தை இடையில அழுத்தினது நான் தான். அடங்கோப்பறானே, இந்த விஷயத்தை இத்தனால நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? கிரகணத்தனைக்கு சொல்லலான்னு இருந்தேன். வந்த போடு கப்ப எடுத்துக்கிறேன். அது இங்க வை. ஜெயிச்சப்பறம் எடுத்துக்கிறேன். என்ன தம்பி முத்தங்களா? அங்க அத்தனை அழகான பொண்ணுங்க லிப்ஸ்டிக்க போட்டுக்கணும் வந்து சப்பக்கு சப்பக்குன்னு முத்தம் கொடுக்குதுங்க. அதெல்லாம் சீச்சி வேணாம் போன்னு சொல்லிட்டு இங்க வந்து கப்புக்கு கபக்கு கபக்குன்னு முத்தம் கொடுக்குறியா? என் கணக்குல இதாட்ட கப்பு வாங்குற வில்லிங்க சாம்பியனு. அந்த அழகான பொண்ணுங்களை செட்டப் பண்றவன் தான் சாம்பியனு. டேய், நமக்கு வேண்டியதெல்லாம் நம்மள விரும்புறவங்க இல்லடா, நாம மனசார விரும்புறவங்க தான். எங்க இருக்கிறாங்க தம்பி அவங்க? நான் மனசார கூப்பிட்டா வருவா. எங்க கூப்பிடுங்க பாக்கலாம். டியோ, கம் ஆன். ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய் பொண்ணு, யார் நீ? என்ன புதுசா பேசுற நீ? அது சரி, ஜீப்ல எதுக்கு ஏறன? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஏற சொன்னதுனால ஏறன. தூக்கம் வந்துருச்சு. பாட்டு காதுல விழுந்து எழுந்த. சுதி ரொம்ப நல்லா இருக்குன்னு சேர்ந்து பாடின பஜகோவிந்தம். இவர் பேர் பஜகோவிந்தம் இல்ல, விஜய். சும்மாரு. எனக்கு இஷ்டமான பேர்ல கூப்பிடுறதா அவருக்கு இஷ்டம். எனக்கு நிறைய தடவை சொன்னாரே. ஏய், என்ன உளற? ஒண்ணே நான் ஜீப்ல ஏற சொன்னேன். அது என்ன? எதுவும் தெரியாதாட்டும், எதுவும் நடக்காதாட்டும், என்ன இதுக்கு முந்தி எப்பவும் பார்க்காததாட்டும் பேசுறிய. மணமேடையில இருந்து எழுப்பி என்ன தள்ளிக்கிட்டு வரல நீ? ஒண்ணு நான் மணமேடையில இருந்து தள்ளிட்டு வந்தனா? இவரை தள்ளிட்டு போறதுக்கு லட்சம் பொண்ணுங்க கியூல நிக்குதுங்க. இவர் என்ன தள்ளிக்கிட்டு வராது போனாலும் விரும்பின இவரை விட்டுட்டு அந்த இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சுக்க மாட்டானா? மனசுக்கு பிடிச்சவனோட நடக்கிறதான் கல்யாணம். உன் காதலை என் கழுத்துல 3 முடிச்சா போடு. 7 ஜென்மத்தை 7 அடிகளாக்கி வாழ்க்கையெல்லாம் உன் பின்னால நடக்கிற நாராயணா. சாவுனாலும் வாழ்வுனாலும் உன்னோடதான். டேய், இந்த பொண்ணு ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சுட்டு வந்த போல இருக்குடா.
மெதுவா பக்குவமா பேசி இதை தள்ளிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல போட்டலாம். இல்லாட்டி நம்ம கழுத்துல சுத்தினாலும் சுத்திக்கும் இல்ல? சரி, வா, வா, வா. எங்க எங்கடா பைத்தியம்? இங்கதானே இருந்துச்சு, எங்க போயிடுச்சு? என்ன சின்ன பாஸ் இங்கதான் இருந்துச்சு, காணது. பாஸ் கப்பு. ஐயோ கப்பைங்க. இது பைத்தியம் இல்ல, கப்பு திருடு. ஏன் திருடு? எங்கடி கப்பு? கப்பு போனா போட்டோம், வா போலாம். போனா போட்டோம், எனக்கு என்ன? வாங்க சின்ன தம்பி. அண்ணன் வந்துட்டாரா? இன்னும் இல்ல, வர்றதா போன் வந்துச்சு. அம்மா சின்ன பாஸ் இது சாமானியமான பொண்ணு இல்ல, பல ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்குது. அந்த அனுபவத்துல தான் கப்பு தள்ளிட்டு போயிட்டா. என்ன பண்றது? கப்பு நம்ம கப்பு தான்டா. நம்மள்தான். இங்க எப்படி வந்துச்சு? ரெக்க முளைச்சு பறந்து வந்துடுச்சு. வர வேண்டிய சமயம் வந்தா அந்தந்த இடத்துக்கு அது வந்துடும். வந்தது இருக்கட்டும், இது இங்க எப்படி வந்துச்சு? யார் கொண்டாந்தாங்க? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இங்கேயே வந்துட்டியா? இங்க வராத போனா வேற எங்கடா போவா? பாக்குறதுக்கு சாது ஆட்டம் இருக்கிற நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செஞ்ச சொல்லுங்க. இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்ல போங்கறியா? பாட்டிமா இந்த பாரு, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாட்டி போனா உன் கப்பு இந்த பொண்ணு கிட்ட எப்படி வந்துச்சு? கப்பு எப்படிடா வந்துச்சு? முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய் நீ யாரு? எங்க இருந்து வந்த? என்னாச்சுமா? இவர் ஷாஜஹான் நம்பி தாஜ்மஹால் கிட்ட இவர் கேட்டதை கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். நான் வாழ மாட்டேன், சும்மா மேல விழுந்து செத்து போறேன். மேல இங்க வராது. வாய் மூடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் தர, இங்க இருந்து வெளியே போயிடுங்கிறாரு. டேய், நீ எந்த ஆட்டம் வேணாலும் ஆடு, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி விளையாட சும்மா இருக்க மாட்டேன். இவன் அண்ணன் நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து வர போறான். அவனுக்கு தெரிஞ்சா கொன்னு வந்து தந்துருவாசு. மூர்த்தி சார், சார், அந்த சவுத் மேல ஏன் கிளாஸ் பீஸ் போட்டுருக்கு? இப்போ எல்லாம் திருட்டு பையன் அதிகமா இருக்குன்னு நான் தான் வைக்க சொன்னேன். திருட்டு பையன் ஜாஸ்தியான செக்யூரிட்டி போடுங்க. அதுக்காக வீட்டு அடக்க கெடுக்கணுமா? இந்த பொண்ணு அவன் கண்ணுல படக்கூடாது. ஜாக்கிரதையா பாத்துக்க, கவுத்துக்காத. ஏண்டா ராகவா, இப்பதான் வர்றியா? பிளைட் அடைஞ்சல் இல்லாம வந்து இறங்கிச்சா? லைட் அடைஞ்சலாம் வந்தது. இப்ப நீதான் அடைஞ்சல். எத்தனை நாள் உபவாசம் இருந்த? எத்தனை நாள் விரதம் இருந்த? எத்தனை ஸ்வீட் தின்ன? அப்பா இல்லடா, நீ போனதுல இருந்து நான் பூஜை ரூம் பக்கமே போகல, எந்த ஸ்வீட் முகத்திலயும் முடிக்கல. சரி, வியாழக்கிழமை எதுக்காக பச்சை தண்ணில குளிச்ச? வெள்ளிக்கிழமை பகல் விரதம் வந்து ராத்திரி சக்கரை பொங்கல் வர தின்னுருக்க. அடுத்த நாள் பூந்தி லட்டு எல்லாம் வர தின்னுருக்க. மாட்டி வச்சுட்டானா அந்த செக்ரட்டரி கழுத? சொல்லாதேடான்னு முதல்ல அவனுக்கு 3 போனை கொடுத்தேனே. எதுக்கு இப்படி கத்துறாரு? என்னமோ தெரியல. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ண சொன்னல? செக் பண்ண 100 ரூபாய்க்கு கணக்கு இல்லையே தவிர வேற பேலன்ஸே இல்ல. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கண்டபடி ஊர் சுத்தன இல்ல? எப்படி அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணிருக்க முடியும்? வர வர இந்த வீடு டிராமா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா அதுல சாப்பாடு நேரம் ஆச்சு, வாங்க. சாப்பிட கூப்பிடுறாரு, போலாமா? எனக்கும் பசிக்குது, வா. நீ மேல போ, மேல போ, நீ மேல போ, மேல போ, மேல போ, மேல போ. மூர்த்தி சார், சார், நம்ம திருப்பூண்டில இருக்க சொத்துக்கள் எல்லாம் வித்துலாம் இருக்கேன், பார்ட்டியை பாருங்க. இப்ப கொடுத்தா ஒண்ணுக்கு பாதியா கேட்பாங்க. பாதி வேலை ஆனாலும் பரவாயில்ல. அப்படின்னா சரி. என்னடா அது? அது நம்ம பெரியவங்களும் நானும் பிறந்த ஊருடா. தங்கை நாடார் பிறந்து செத்த ஊர் கூட தானே. எதுக்குடா போனவங்களை பத்தி அப்படி பேசுற? சே சுமாரு. நம்மள மோசம் செஞ்ச அந்த மனுஷன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிற அந்த ஊர்ல நம்ம இருக்கவே கூடாது. அதனாலதான் வித்துற போறேன். என்ன அந்த ஊர்ல அப்படி வெறுக்கிறார் அவரு? திருப்பூண்டி தங்கையா நாடார் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆஸ்தி தகராறு கேஸ் இருக்குது. தங்கையா நாடார் இவங்க அப்பாவை மோசம் செஞ்சுட்டாருன்னு 2 குடும்பத்துக்கும் உறவு விட்டு போச்சு. இந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கும் அந்த ஊருக்கும் ஒரு சின்ன தகராறு இருக்கே. அப்பா இது எப்படிடா விடுறது? இப்போ அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சே. சின்ன பாஸ், எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நிஜமாவே நீ அந்த பொண்ணை லவ்வுக்கு பண்ணிட்டு சும்மா சொன்ன விடுங்கய்யா. அந்த பொண்ணு பாட்டிமா பக்கத்துல தான் படுக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடும். நாம போய் கையும் காலி கட்டி நைட்டு குச்சி வண்டியில போட்டுட்டா சென்னைக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கோ. அதனாலதான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் படுத்து தூங்குறது இல்லன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. பப்பரவாய் பரங்கி கட்டளையா. ஏய், இந்த நேரத்துல நீ இங்க என்ன செய்யற? அத சொல்ல முதல்ல. பாருங்க, இப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இப்பவே போய் உங்க அண்ணனை எழுப்பி நம்ம விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? Stop!
என்ன யாருன்னு நினைச்ச? வரிசையா 10 மர்டர் செஞ்சிருக்கிறது தெரிஞ்சுதா? குருமாவுக்கு கோழிங்களையா? தெரிஞ்சு போச்சா? இன்னொன்னும் இருக்கு. நீ பாத்ரூம்ல திருடு நாட்டம் பிராந்தி குடிச்சதை நான் பார்த்துட்டேன். பெரிய பாஸ் கிட்ட சொல்லட்டுமா? என்னையா சின்ன கண்ணா, என்ன இது விளையாட்டு? பொண்ணுன்னா கையில இருக்கிற மகுடி நினைச்சா ஊதி விளையாடுறது. பாருமா, உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா உங்க அண்ணன் நான் இருக்கிறேன். உடல் வேற நாள் ரத்தம் ஒண்ணுதான். பாருமா, இந்த பாத்ரூம் பிராண்டி மேட்டர் பெரிய பாஸுக்கு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதை, ஏய் ஜாக்கிரதை. போடா. யோ, தூக்கம் வர மாட்டேங்குது. என் இடுப்புல வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடையா? ஏய் போங்கிறது. டேய் விஜய், அப்பா என்னடா இது நடுராத்திரியில கூத்து? அது அது ஒண்ணுமில்ல, புது டியூன், சிக்கன் டம் ஸ்ட்ரிக். போய் படுத்துக்க. என்னங்க, ஹிட்லர் போயிட்டாரா? போய்கிட்டே இருக்கேன். ஹிட்லர் இன்னும் போக. இந்த பொண்ணு யாரு? பெரியவன் கேக்குறான், இப்பவாவது உண்மையை சொல்லேன்டா. அது வந்து ஏய் நீ பேசாத, பல்ல உடைச்சுடுவேன். டேய், எதுக்கு அந்த பொண்ணை மிரட்டுற? இதுக்கு முந்தி லவ் பண்ணிட்டு இப்ப இல்லங்கறியா? நாங்க ஏதோ நினைச்சு போனா இல்லாட்டி போனா மூத்த நான் இருக்கும்போது எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நான் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறியா? இல்ல அண்ணே, இதெல்லாம் போய் டிராமா. டேய், உண்மைதாங்க. இந்த கொள்ளுவா பிசாசத்துக்கு முந்தி பார்த்தது இல்ல. நீ என்ன ஜாலராவா? உன் பேச்சுதான், என் பேச்ச கேட்க மாட்டேன். என்னடா கேக்குறது? இருங்க. நான் அப்ப சொன்னதெல்லாம் போய். நான் அவரை எப்பவும் பார்த்ததில்ல. கதி இல்லாம உங்க தம்பியை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த எங்க ஊர் திருப்பூண்டி. திருப்பூண்டியா? ஆமா, எங்க சித்தப்பாவும் சித்தியும் பலவந்தமா என் ஆஸ்தியெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு என்னை 70 வயசு பெரியவருக்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டாங்க. அதனாலதான் தப்பி ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? சித்தப்பாவுக்கு அந்த ஊர்ல தங்கைய நாடார் ஆளுங்க பலம் இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படியாவது பிடிச்சு பாவி சித்திக்கிட்ட ஒப்படைச்சு அந்த பெரியவருக்கு என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல அவங்களை எதுக்க கூடியது நீங்க தானே தெரிஞ்சு கடைசி ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்த. அந்த தங்கையா செத்ததுக்கு அப்புறமும் அவரோட ஆளுங்களுக்கு கொழுப்பு இன்னும் அடங்கல போல் இருக்கு. அப்பாக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவங்களுக்கு எப்படி புத்தி கற்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப உன்னால அவங்க கிடைச்சாங்க. டேய், அந்த ஊர்ல எப்படியாவது நம்ம ஆஸ்தியை வித்துலாம் நினைச்சோம்ல, அங்க ஆஸ்தியை வித்தா மாதிரி இருக்கும், இவங்க சித்திக்கு புத்தி கற்பிச்ச மாதிரி இருக்கும், அந்த தங்கை ஆளுங்களோட கொழுப்பு அடக்கின மாதிரி இருக்கும். பாட்டிமா, நாளைக்கே திருப்பண்டி போறோம். தேவி, உன் வீடு எங்க? அது வந்து அந்த மரத்தை தாண்டி மூலையில திரும்பினா அந்த புளிய மரம் இருக்கிற தோப்பு கிட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கத்துல. சரி சரி சரி. டேய் விஜய், நீ இந்த பொண்ணோட போய் அங்க அந்த வீடு எங்க இருக்கு, என்ன தகராறு, அந்த ஆளுங்க எல்லாம் யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அங்க இருந்து நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. மூர்த்தி சார், சார் 2 நாள்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சு இங்க இருந்து போயிடணும். ஆகட்டும் சார். கடவுளே, 4 வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது கருணை காட்டு, என் வயிற்ற கலக்க வை. ஐயா அம்மா. ஐயோ ஐயோ அம்மா, உன் ஒப்பாரி இருக்கட்டும். எங்க இருக்குது உன் 3 மாடி பில்டிங்? இதோ இங்கேதான். நாங்க என்ன காதுல பூசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன் நீ? இந்த காலி இடத்தை கத்துதோ இருக்குது 3 மாடி பில்டிங்ன்ற. ஐயோ, இங்கேதான் என் 3 அடுக்கு மாளிகை. அதுக்கு பின்னால பெரிய போட்டோம். மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போச்சு. போய் சொல்ற நீ. பொறுமையார். என் தங்கச்சி மேல கைய வைக்காத, தப்பு. நான் கேட்டுக்கிறேன். நானும் கேட்டுக்கிறேன். அது பாரு, அங்க ஒரு பெரியவர் புள்ள புடிங்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். வெந்நீர் அணிந்ததென்ன என்ன வேலை பிடித்ததென்ன தாத்தா, இங்க ஒரு 3 அடுக்கு மாளிகை இருக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. அது இங்க இருக்கா? ஆளிய நான் பார்த்தது இல்லையே. நான் இங்கேயே 20 வருஷங்களா தினமும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 வருஷங்களா? தினமும் 3 பொழுதும். 3 பொழுதா? நான் தினமும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த கடவுள் கருணை காட்டும் போது கருணை காட்டுவார்.
அப்பா இந்த மாளிகை இங்க இருக்குதா சொல்லு தாத்தா. இங்க மாளிகையும் கிடையாது, மாட்டு சாணியும் கிடையாது. என்ன? முக்காலா முக்காலா. கடவுளே. ஓ பிரபு, நீ எந்த நட்சத்திரத்துல பிறந்தியோ எனக்கு தெரியாது. உன் முகத்தை பார்த்ததோ என் அடி வயிறு கலங்கி கலக்கி விட்டுடுச்சு. கலக்கி விட்டுடுச்சா? கலக்கிற அளவுக்கு என்ன வேலை? இதோப்பா. இந்த கக்கூசுக்கு பிறந்தவன 20 வருஷமா இதான் வேலையா உனக்கு? எனக்கு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு என்னடா என்னாச்சு? இன்னொரு புது கதை ஆரம்பிக்குதுங்க. நான் நெருப்ப சப்பி பருப்ப துப்புற வேண்டியதாலும் சரியா போச்சு. எங்களை அங்க கூட்டிட்டு போய் அதோ எங்களோட மாளிகை காமிச்சிச்சுங்க. அங்க போய் பார்த்தாக்கா வாய மூடு. என்னாச்சும்மா? அது வந்துங்க. நிறுத்து, அது இல்லைங்க. பேசாத நீ. அண்ணே, இது வீடு, இதோட சித்தி, இது கட்டிக்க போறவன் எல்லாம் அங்கதான் இருக்காங்கண்ணே.